பக்கத்து காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால விலங்குகள் எல்லாம் படகு சவாரி செய்கிறதுக்காக ஆத்தை நோக்கி வந்துட்டாங்க. அங்கே இருந்த படகுல ஏறி எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக சவாரி பண்ணாங்க. எதிர்பாராத விதமாக படகுல ஓட்டை விழுந்துடுச்சு. அதனால் படகு தத்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு முதலை வந்து நாக்கில் தேன் வழிய, நான் உங்களை காப்பாற்றுறேன் நண்பர்களே அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட அந்த விலங்குகள், முதல்ல நம்ம மேலே எவ்வளவு அன்பை வச்சிருக்கு, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக ஆபத் பாண்டவன் மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலங்குகளாக முதலையோட முதுகலை ஏறி உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சது. கரையை நோக்கி நீந்திய அந்த முதலை எல்லா விலங்குகளையும் கரையில் இறங்க சொல்லுச்சு. முதலை ஆக்ரோஷமாக எல்லா விலங்குகளையும் கொன்று சாப்பிட முயற்சி செய்தது. அப்பதான் அந்த அப்பாவி விலங்குகளுக்கு தெரிய வந்துச்சு, முதல்ல நம்ம மேலே அன்பு வச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். முதல்ல நம்ம மற்றவங்க எந்த நோக்கத்துக்காக நம்மிடம் பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் மற்றவங்க மேலே நம்பிக்கையும் அன்பும் வைக்க நம்ம யோசிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய கருத்து. நன்றி.